எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோபிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். நம்மளுடைய பாட்டிங் மிக்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னாவே 50% ஆஃப் மாடி தோட்டம் வந்து நம்ம சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் 50% பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஜெர்பரா இந்த சம்மரில் பூத்தது தாங்க. ஒரே பாட்டில் 2 பூக்கள் பூத்துட்டு இன்னொரு பட் வந்து வச்சுருக்குது. காய்கறி செடிகள் நாம் நிறைய ஹார்வெஸ்ட் கிடைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பூச்செடிகளும் நிறைய வைக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு பூச்செடிகள் வைக்கிறோமோ அந்தளவுக்கு பாலினேஷன் நல்லா நடைபெறும். உங்களுக்கு நிறைய காய்கள் கிடைக்கும். அப்போ வந்து பிஞ்சு உதிர்வு பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இன்னைய வீடியோவில் செவ்வந்தி அப்புறம் கீரை ஆஃபர் இருக்குதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா நாங்கள் எவ்வளோ சாப்ளிங்ஸ் சொல்கிறோம், என்ன கலர்ஸ் சொல்கிறோம், என்னென்ன கீரை சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் தான் டீட்டெயில்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சம்மரில் செவ்வந்தி செடியெல்லாம் வச்சா பூக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாடி தோட்டத்தில் இருக்கிற செவ்வந்தி செடி தாங்க. ஒயிட் கலர் பூக்கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே செவ்வந்தி இருக்குங்க. அந்த மாதிரியான ரகம் தான் நாம் கொடுக்கறது கமர்ஷியல் ரகம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது. அதாவது நாங்கள் வயல்லலாம் வந்து இந்த மாதிரி செவ்வந்தி நாற்று தான் வச்சு அதுலேருந்து பூக்கள் எடுத்து விற்போம். இந்த ரகம் உங்களுக்கு அந்த ஒரு நுனியை கிள்ளி வச்சாவே மறுபடியும் புதுச்செடி உருவாகுங்க. நீங்கள் எல்லா செவ்வந்தி செடியிலையுமே பார்த்தீங்கன்னா பட் வந்ததுக்கப்புறம் அந்த மதர் பிளான்ட் வந்து உங்களுக்கு சர்வே ஆகாது. சைடில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பேபி பிளான்ட்ஸ் வரும். அதை எடுத்து வச்சிங்கன்னா தான் சர்வே ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூர்ணிமா எல்லோன்னு சொல்லுவோம். இதுலேயே பேப்பர் எல்லோலாம் இருக்குது. தரை தோட்டத்திலையும் சரி மாடி தோட்டத்திலையும் சரி செவ்வந்தி நம்ம வச்சோம் அப்படின்னா அது சீசனலுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. செவ்வந்தி செடிக்கு பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 பங்கு கொக்கோபிட், 1/2 பங்கு கார்டனிங் சாயில், 1 பங்கு கவுடங் மேனூர், 1 பங்கு வர்மி கம்போஸ்ட். இது கூடவே பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா இந்த மாதிரி கொடுக்கணும். ட்ரைகோடெர்மா வரிடி, சூடோமோனோஸ் மாதிரி வேரல்கள் நோய் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் ஆட் பண்ணணும். வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவுக்காவது போடணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த எல்லோ ஃப்ளவர் சாமந்திக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சாமந்திக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. இது பேப்பர் எல்லோன்னு நாங்கள் சொல்லக்கூடிய ரகம். சில காய்கறி விதைகளே ஊருக்கு ஒரு ரகம் அப்படின்ற மாதிரி பேர் மாறுதுங்க. இது சாமந்தி செடி. இதோட பேர் எங்கள் ஊரில் என்னவோ அதை தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். புதினா செடியெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான கீரை பேக் சைஸில் இந்த செவ்வந்தி நாற்றெல்லாம் வச்சிங்க அப்படின்னா புதினா எந்த மாதிரி மண்ணில் படர்ந்து போக போக புதுச்செடிகள் உருவாகுமோ அதே மாதிரி இந்த செவ்வந்தி செடியிலும் புதுச்செடிகள் நிறைய உருவாகும். நீங்கள் அந்த சாப்ளிங்ஸ் எடுத்து புது புது செடிகளை உருவாக்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு செவ்வந்தி காம்போவும் கீரை வகைகளும் நாம் ஆஃபரில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த செவ்வந்தி கலர்ஸ் 10 கலருங்க. தனித்தனி கலராக டேக் பண்ண மாட்டாங்க. மிக்ஸ் கலராக தான் ஒரே பஞ்சாக தான் கொடுப்போம். இந்த 10 கலர் செவ்வந்தி நாற்று, இந்த நாற்றோட சைஸும் நாங்கள் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இந்த நாற்று நீங்கள் நட்டதுலேருந்து ஒரு 60 நாளைக்குள்ளே பூக்கள் வர ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு சைடில் புதுச்செடிகளும் உருவாகிடும். அந்த புதுச்செடிகளை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த செட் உங்களுக்கு பூக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். புது செடிகளை எடுத்து வச்சுட்டு தண்ணி மட்டும் விட்டால் கண்டிப்பாக பூக்கள் வராதுங்க. அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது தான் பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும். சீவிட் லிக்விடு, எப்சம் சால்ட் இந்த மாதிரியெல்லாம் செடிகளுக்கு இலை வழியாகவும் கொடுக்கணும், நம்ம மண் வழியாகவும் கொடுக்கணும். உங்களுக்கு செப்பரேட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செப்பரேட் கலர் வேணும்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துடுவாங்க. காம்போ ஆஃபரில் மிக்ஸ்டாக தாங்க கொடுப்போம். சாப்ளிங்ஸோட சைஸ் இப்படி தான் இருக்கும். நாங்கள் நட்டு வச்சதில் வேரோடு தான் இருக்குது. சைடில் வந்து புதுச்செடி உருவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் புதுச்செடிகள் வரும். சம்மரில் உங்களுக்கு கீரை சூப்பராகவே வருங்க. அதுவும் இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி டைமு நீங்கள் கீரை விதைகளை விதைக்கும் போது உங்களுக்கு ஒரு 20 டேஸ்லேயே ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். இப்போ பாப்பா கையில் வச்சிட்ருக்கிற மாதிரியான கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 டேஸில் நாங்கள் ஹார்வெஸ்ட் எடுத்தது தான். குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவங்களே விதைச்சி அவங்களே ஹார்வெஸ்ட் எடுக்கும்போது ஒரு செட்டு நீங்கள் ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி சின்ன செடிகள் அந்த மாதிரி கூட விட்டுறலாம். நாட்டு மல்லியும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் ரொம்ப சூப்பராக தளர்ந்து வருங்க. இதோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும்.
நாங்கள் வீட்டில் குக்கிங்க்கு வச்சுருக்கிற மல்லியெல்லாம் எங்களுக்கு முளைக்கலைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மல்லியெல்லாம் வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வறுத்து சேல் பண்ணுவாங்க. அதனால் கூட அந்த மல்லியெல்லாம் முளைக்காமல் இருக்கலாம். நாங்கள் கொடுக்குற மல்லியெல்லாம் எங்கள் தோட்டத்தில் விதை மல்லி எடுத்து கொடுக்குறதுங்க. பாலக்கீரை, நாட்டு மல்லி இது 2மே தனித்தனி பேக்கெட்டில் கொடுப்போங்க. மீதி 8 வகையான கீரை பார்த்திங்கன்னா ஒரே பேக்கெட்டில் கலந்து கொடுப்போம். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, செங்கீரை, பால் தண்டுக்கீரை, மயில்பீலிக்கீரை, சுந்தரிக்கீரை இந்த மாதிரி 8 வகையான கீரை நம்ம ஆட் பண்ணி ஒரே பேக்கெட்டில் கொடுப்போம். இன்றைக்கான காம்போ ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா செவ்வந்தி நாற்று 20 நாற்று கூடவே பார்த்திங்கன்னா 10 வகையான கீரை. அதில் 2 பேக்கெட் தனி பேக்கெட், 1 பேக்கெட் மட்டும் மிக்ஸ்டு பேக்கெட். இந்த காம்போ ஆஃபர் இன்றைக்கி ஆர்டர் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க. அதாவது மார்ச் 26, 2024 அன்னைக்கு புக்கிங் போடுறவங்களுக்கு மட்டும்தாங்க. ஆர்டர் புக் பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த கொரியர் சர்வீஸ் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் அதிலேயே டிஸ்பேச் பண்ணிவிடுவோங்க. ஏன்னா இந்த காம்போ ஆஃபரில் பிளான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் குயிக் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைய காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.